அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADAR24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வே சைட்ல இருந்து அஃபீஷியலாக ஒரு பிக் அப்டேட் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு பாசிட்டிவ் டோனில் இருக்கக்கூடியது தான். அண்ட் அதர் எக்ஸாம் அப்டேட்ஸ் என்னன்ற வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அத்தாட்சியாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அந்த வகையில் பிஐபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நம்ம இந்தியாவுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருந்து தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த ஒரு சின்ன நோட்டீஸில் நமக்கு இந்த ரயில்வேஸில் இப்போதைக்கு என்னென்ன வேகன்சிஸ்க்கு எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்குது, அது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் ஆன்கோயிங்கில் இருக்குன்ற அஃபீஷியல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2024 2025 இந்த ஆண்டுகளில் மோஸ்ட்லி நான் கெசட்டட் போஸ்டிங்ஸ்க்கு நமக்கு 1,43,000 வேகன்சிஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. அவ்வளோ வேகன்சிஸ் வேரியஸ் எக்ஸாம்ஸ். அது ரயில்வேஸில் இருக்கக்கூடிய ஏஎல்பியாக இருக்கலாம், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், என்டிபிசின்னு எல்லா எக்ஸாம்ஸையும் சேர்த்து 1,43,000 வேகன்சிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ஸ்க்கு இந்தியன் ரயில்வேஸ் ஆனுவல் கேலண்டர் 2024-25 படி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் கூட முடிஞ்சிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. எந்தெந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் முடிஞ்சிருக்குது அண்ட் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்றது மாதிரி சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் சிங்கிள் ஸ்டேஜ் வந்துட்டு சிபிடி முடிஞ்ச அந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1,43,000 கிட்டத்தட்ட 60,000 போஸ்ட்டுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. அண்ட் அதே மோர் தென் 31,000 கேண்டிடேட்ஸ்க்கு 31,000 வேகன்சிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேகன்சிஸ்க்கு அது டெக்னீஷியன்ஸோ இல்லை ஆர்பிஎல் ஜேஇஓ இல்லை ஆர்பிஎஃப். இதுதான் நமக்கு வந்துட்டு இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிஎஃப் உடைய கான்ஸ்டபிளோ இல்லை எஸ்ஐக்கோ கூட அடுத்து ஒரு அப்டேட் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 மாதம் முன்னாடி ரயில்வே மினிஸ்டர் வந்துட்டு ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸை இனிமேல் ரயில்வேஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இது அடுத்த ஒரு அப்டேட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சி சைட்லேருந்து வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் ஆர்பிஎஃப் எக்ஸாமுடைய ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்குது. அது போக நீங்கள் கொஞ்சம் கீழே இந்த பிடிஎஃபை பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ இல்லை ஒரு சில எக்ஸாமுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி மட்டும் தான் இருக்கும். இப்போ குரூப் டிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் தான், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கிறதோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ முடிச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏஎல்பி இருக்கட்டும். கிட்டத்தட்ட 18,800 வேகன்சிஸ் கிட்ட வந்த இந்த ஏஎல்பி அதில் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் 18 லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. 18,40,000 156 சிட்டியில் 15 லாங்குவேஜஸில் இது நடந்திருக்குது ஃபர்ஸ்ட் சிபிடி. அது முடிச்சாச்சு. அதே மாதிரி டெக்னீஷியன் 14,000 வேகன்சிஸ், 14,000 காலி பண்ணி டெக்னீஷியன்ஸோ ஜேஇ இருக்கு இல்லையா, ஆர்ஆர்பி ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ 8,000 வேகன்சிஸ் கிட்ட அதுக்கு. ஆர்பிஎஃப் எஸ்ஐ பட் இது வந்து 2024ஓடது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். 2025ஓட நோட்டிஃபிகேஷன் இன்னும் தெளிவாக வரல. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, எஸ்எஸ்சி தான் அதை விட வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎஃப் வந்துட்டு இந்த இடத்துல கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ இருக்குது 2024ஓட தான் இருக்குது. ஏன்னா இந்த பிடிஎஃப்லேயே 2024-25 சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகரிஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் என்டிபிசிலே கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு அவங்க நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்குடைய ஒரு சின்ன அப்டேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிஸ். எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நமக்கு செகண்ட் ஸ்டேஜ் நடந்திருக்குது அல்லது கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதெல்லாமே. ஜஸ்ட் இது ஒரு பெரிய அப்டேட்டாக கிடச்சிருக்குது. அப்போது ரயில்வேஸ் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குதுன்னு நமக்கு சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸாக இந்த போன மாதம், அதாவது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது எக்ஸாம் டேட்ஸே ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ பேராமெடிக்கலுக்காக இருக்கட்டும், செக்ஷன் கண்ட்ரோலருக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஜேஇக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ரயில்வேஸ் எக்ஸாம் என்டிபிசியை தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே டக்குன்னு எக்ஸாம் டேட்ஸை சொல்லி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே முடிக்கிற மாதிரி அப்டேட்ஸ் சொல்லிட்டு விட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் டோனில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ரயில்வே சைட்லேருந்து வந்துட்டே இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ரயில்வேஸோட ஆனுவல் பிளானர் 2026 கொடுத்துருக்காங்க இல்லையா, 2026 பிளானர் படி ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக ஏஎல்பி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த பிப்ரவரி மாதம்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லபடியாக அதுக்கு பிளான் பண்ணி படிச்சுக்கிறேங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாள் தள்ளி போகுன்றதை எதிர்பார்க்க வேணாம். ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு என்டிபிசி எக்ஸாம் அது வரும்பா ஜூன் ஜூலைக்கு மேலே தான் வரும் நம்மளே நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்போம் முன்னாடி வந்த வீடியோஸில். ஆனால் இப்போ வந்துட்டு என்டிபிசி எக்ஸாம் ஜூன் ஜூலை ஆகுமான்னு சொல்ல முடியல, ஏப்ரலில் வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம கூட தோணுது. ஏன்னா மார்ச் மாதத்துலேயே மற்ற எல்லா எக்ஸாமும் முடிச்சிடுறாங்க. இப்போ என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டும்
ஏப்ரல் மேல இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே இப்போ குரூப் டி அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் அதுக்கு அடுத்து வரும். ஸோ அப்போ ஆகஸ்ட்லையோ இல்லை செப்டம்பர்லையோ குரூப் டி வரலான்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் புதுசாக நோட்டிஃபிகேஷன் வருதுங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வருஷம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி நல்லபடியாக படிங்க. அண்ட் ஆனுவல் பிளானருக்கான வீடியோவோ இல்லை அதர் வீடியோஸ் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.